பருப்பே சேர்க்காம ஒரு டிஃபன் சாம்பார் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதுதான் தேவையான பொருள். வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். குக்கரில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், தேவையான குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கு தேவையான உப்பு, உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய தண்ணி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சு எடுத்துட்டாச்சு. நல்லா வெந்துடுத்து. இதை நல்லா மசிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு நல்லா நீட்டாக கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை நல்லா தாளிச்சுட்டு நம்ம வெந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காயத்தை இதில் கொட்டிக்கலாம். நல்லா தாளிச்சாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இது நல்லா இது நல்லா கொதிச்சுட்டு கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் நீர்க்க, அதை விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா சேர்ந்தாப்புல நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், சேர்ந்தாப்புல வந்துட்டு பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுத்து. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கலாம். பொங்கல் மேலே இந்த சாம்பாரை விட்டுட்டு சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும். பருப்பே இல்லாத டிஃபன் சாம்பார். நீங்களும் இதே மாதிரியே பருப்பே இல்லாமல் செஞ்சு பாருங்கள்.